டேய் மவனே, தண்ணி ஒழுங்கா விடுறா, முதலாளி வர நேரம் ஆயிடுச்சா. மோட்டர் போறதானே கையில தான் எவ்வளவு நேரம் ஊத்தி நிக்குது. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா, அது வந்தோடனே ஊத்திக்கலாம். இப்ப இருக்கிறத ஊத்து. ஸ்கூலுக்கு லீவ் விட்டோம், உன் வேலையை சேர்த்து நான் செய்ய தகுதி. என்னயா கம்பெனில வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்க? நல்லா போயிட்டு சார். சார் ஆயுத பூஜை வருது சார். யோ வருதுதான், வருஷம் வருஷம் வருதுதான், அதுக்கு என்ன பண்ண சொல்ற? கம்பெனி ஸ்டாஃப்லாம் என்ன சார் வாங்கி தரீங்க? யோ பிசினஸ் ரொம்ப நஷ்டத்துல போதியா, புரிஞ்சுக்கங்கயா, அடுத்த வருஷம் வாங்கி தரேன். சார் போன வருஷமே இதான் சார் சொன்னீங்க, ஒண்ணுமே வாங்கி தரல சார் நீங்க. அட யார் அவன்? யோ தண்ணி எல்லாம் ஊத்திட்டீங்களா? சார் ஊத்தி நிறுவனம் சார், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா, அதான் பையன் கையில ஊத்தி நிக்கிறான். எப்பவுமே கரண்ட்டை எதிர்பார்க்காதீங்க, நான் தான் ஆஃப் பண்ணி விட்டேன். அங்க போய் கவர்மெண்ட் குழாயில புடிச்சிட்டு வந்து தண்ணி ஊத்துங்க. நீ தான் பண்ணி விட்டியா? யோ என்னயா பையன் துடுக்கா பேசுறான்? அது ஒண்ணும் இல்ல சார், சின்ன பையன் சார். யோ சொல்றத நல்லா கேளுங்க, முதலாளிய நீங்க நல்லா வச்சுக்கிட்டாதான் முதலாளி உங்களை நல்லா வச்சுப்பேன், புரியுதா? புரியுது சார். யோ கம்னரியா, நல்லா எரியுது, நான் பேசுங்கிற வாயா போயான்ற? ஏய் உங்க அப்பனோட முதலாளிடா நானு. முதலாளினா ரெண்டு கைக்கு நாலு கை இருக்குது, ரெண்டு கண்ணுக்கு நாலு கண்ணு இருக்குது. எங்களுக்கு இருக்கிற மாதிரி தானே உனக்கு இருக்குது. பாயிண்ட். டேய் என்னடா பேசுற? சார் சின்ன பையனா இருந்தாலும் கரெக்டா சொன்னா சார். டேய் தம்பி, உங்க அப்பனுக்கு சம்பளம் கொடுக்கறோம் நானு, இப்ப கூட உங்க அப்பனுக்கு சம்பளம் தர முடியாதுன்னு சொல்ல முடியும். சொல்லி பாரு, நான் நடக்குதுன்னு அப்ப தெரியும். டேய் என்னடா உன் பையனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சார் அது ஒண்ணும் இல்ல சார். டேய் கம்னுறா, முதலாளிடா. யோ கம்னரியா, பயந்து பயந்து ஊழ கும்பிடு போட்டுனுக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் முதலாளி இல்ல. முதலாளிக்கு உண்மையா இருக்கலாம், ஆனா அந்த முதலாளி உண்மையா இருந்தா. டேய் தம்பி, என்னடா சொல்ல வர நீ? அப்ப நான் உங்க அப்பனுக்கு உண்மையா இல்லைன்னு சொல்ல வரியா? அதுதானே உண்மை. சம்பளம் தர மாட்டேன்னு மிரட்டுற, இது எந்த ஊர்ல நாயம்? அது ஒரு சும்மா பேச்சுக்கு சொன்னம்பா, சம்பளம் தரலன்னா விட்டுருவீங்களா? அப்போ எங்களை பயம் புத்தி அடிமையா தானே பாக்குற நீ? டேய் தம்பி, அப்படிதான் வச்சுக்கா. இப்ப என்ன சொல்ல வர நீ? சார் நாங்க உங்ககிட்ட வேலை செய்யறோமோ, அடிமையெல்லாம் சொல்லாதீங்க. யோ அவன் என்ன பேசிட்டு இருக்கான், தம்மா தூண்டு பையன், வேற என்ன பேச சொல்ற? அவன் கேட்டது எல்லாமே உண்மைதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயுத பூஜை கேட்டதுக்கு என்ன சொன்ன நீ? என்னடா நீ வா போன்ற? வலிக்குதுல, எங்களை எல்லாரும் எத்தனை வாட்டி வாடா போனா சொல்லிருப்ப. உன்னோட 5 வருஷம் பெரியவன் நானு, தெரியுமா? டேய் முதலாளின்னா அப்படிதான்டா இருப்பாங்க, நம்ம தொழிலாளினா இப்படிதான்டா இருக்கணும். இருக்கலாம், தப்பு இல்ல, அடிமை இல்ல நீ. ஓ இவங்க எப்படி புரிய வைக்குதுன்னு தெரியல. முதலாளியே சமையல் ரெடி ஆயிடுச்சு முதலாளியே, வாங்க முதலாளி சாப்பிடுங்க. வரேன் இரியா, இங்க பேசிட்டு இருக்கேன். ஏன்பா சமையல்கார, அவர் பார்த்தவனே அதுக்கு துண்டு எடுத்து அக்கல்ல வச்சா? அது வந்து டேய் சமையல்காரரா, எதுக்குடா அந்த கேள்வி அவர்கிட்ட கேக்குற? இல்ல எதுக்கு உன்னை பார்த்தவனே அவர் துண்டு எடுத்து அக்கல்ல வைக்கணும்? டேய் ஒரு மரியாதை தான், நான் முதலாளின்ற மரியாதை தான். மரியாதைன்றது அவர் தோல் இருக்கிற துண்டு கீழே இறக்கி தான் காமிக்கணுமா? டேய் சரிக்கு சமமா வந்து என் பக்கத்துல நிக்க மாட்டாரா, பயப்படுவாரா அவரு. அது மாதிரி நீ பண்ணி வச்சுக்கிற, அப்படிதானே? முதலாளி கோச்சிக்காதீங்க, நான் கொஞ்சம் பேசட்டுமா? என்ன பேச போற? அந்த தம்பி கேக்குது, அதுக்கு பதில் மட்டும் சொல்றேன். அந்த பொடி பையகிட்ட சொல்ற மூர்த்தி, உன்னை நான் சரிசமமா தான்டா பாக்குறேன். இப்பவும் அதே தப்பு தான் பண்றேன். உன் வயசுனா அவர் வயசுனா வாடா போடான்ற. தம்பி அதெல்லாம் பழகிடுச்சு தம்பி, அதெல்லாம் மாத்த முடியாது. ஏன் மாத்த முடியாது? சூடு இல்லையா, சொர்ணம் இல்லையா, ரோசம் இல்லையா, மானம் இல்லையா, எல்லாம் இருக்குல்ல. டேய் தம்பி, அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க நீ. டேய் என்னடா என் முன்னாடி டவல் எடுத்து மேல போடுற? அவன் கேட்டது ஒண்ணா குத்துன்னு குத்துது. ஏன்டா ஏன் குத்துது? உனக்கு தினம் வாய்க்கு ருசியா சோறு ஆக்கி போறேனே, அது இந்த கை. நான் ஏன் உனக்கு அடிமையா இருக்கணும்? பாயிண்ட். என் பையன் வாட்சி வாங்கி குத்தான்னு ஒரு நாள் கட்டின்னு வந்த முன்னால என்ன பண்ண நீ? ஏய் சமையல் செய்யும் போது வாட்ச் எல்லாம் எதுக்குடா கட்டுறேன்னு சொன்ன? ஏன் சமையல்காரன் வாட்சி கட்டக்கூடாதா? இதெல்லாம் சட்டம் போட்டுக்கிறாங்களா? ஏய் மூர்த்தி, சின்ன பையன் எதை சொல்றான்ட்டு என்கிட்ட பேசுறியா? நான் சின்ன பையன் தான்ப்பா, ஆனா எனக்கு நிறைய அறிவு இருக்கு. நீ ஊழ பசாக்குற, ஆனா உனக்கு ஒரு சொட்டு அறிவு கூட இல்ல. அறிவு இல்லையா? ஆமாங்க, இல்லங்க. ஏய் எனக்கு அறிவு இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் ஏதுரா இங்க வேலை, ஏதுரா சம்பளம்? அறிவு தான் உங்களுக்கு நிறைய இருக்குதா? நீ போய் சமைச்சு சாப்பிடுங்க பாக்கலாம். உங்களுக்கு அறிவு இருக்குதுல்ல, நாங்க செய்யற வேலை நீங்க போய் செய்யுங்களா பாக்கலாம். முடியாது, முடியவே முடியாது. எப்பயுமே மத்தவங்களை அடிமை நடக்கத்தை நிறுத்து. 10 ரூபாய் லாபம் வந்தா 5 ரூபாய் உங்க கூட உங்களுக்கு செய். அப்படி மட்டும் நீ செஞ்சுட்ட, நீ மனுஷன் இல்ல மகா மனுஷன். உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவோம். இவ்வளவு நாளா உங்க எல்லாம் கரெக்டான சம்பளம் கொடுத்து நல்லா தான்டா வச்சிருந்தேன்.
அது உனக்கு மட்டும் தான் நல்லா வச்சிருந்தேன்னு தெரியும். எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த. அண்ணா மூர்த்தி அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் நான் கரெக்டா நடந்துக்கிறேன். உண்மையாவா சார் சொல்றீங்க? ஆமா முருகண்ணே, உங்களுக்கு ஆயுத பூஜைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன். என்ன சார் அண்ணெல்லாம் சொல்றீங்க? இதுக்கு மேல நான் அப்படிதான் கூப்பிடுவேன். என்னோட மூத்தவர்ல நீங்க. இனிமே கம்பெனில எப்படி வேலை நடக்குது பாருங்க சார். பாத்தியா உங்ககிட்ட வேலை செய்யறவங்க சந்தோஷத்தை? ஆமா தம்பி, என்ன மன்னிச்சிடா தம்பி. இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சுடா. இனிமேட்டாவது வேலை செய்யறவங்கள மதிக்க கத்துக்க. உன்னோட தொழிலை அவங்களே நல்லபடியா நடத்திடுவாங்க. ரொம்ப நன்றிப்பா. முதலாளி நான் வாட்சி கட்டிக்கிட்டேமா முதலாளி? அட, இதுக்கு மேல தம்பின்னு சொல்லுங்க, முதல்ல எல்லாம் சொல்லாதீங்க. நானே கட்டி வரேன், விடுங்க. ரொம்ப நன்றி தம்பி. அட, நன்றின்னு சொல்ல வேணாம், போங்க, நான் சாப்பிட பின்னாடியே வரேன். டேய் முதலாளி அப்படியே மாத்திட்டேடா. தம்பி கொஞ்சம் வாப்பா, உங்ககிட்ட பேசணும். இந்த இது புடி, நான் போய் பேசிட்டு வரேன். வாப்பா, அப்படி போயிடலாம். டேய் பொடி பயல, எனக்காடா செக்கு வைக்கிற? ஆனா ஒண்ணுடா, நீ சொன்னதுல ஒண்ணு மட்டும் நான் கத்துக்கிட்டேன். நீ திருந்தலியா? டேய், முதலாளிங்கெல்லாம் எப்படா திருந்தி இருக்கோம்? திருந்துற மாதிரி இருப்போம், ஆனா திருந்த மாட்டோம். இப்பதான் சமையல்காரன் அண்ணா என்ன ஆயுத பூஜைக்கு gift தரேன்ன. தொழிலாளிய தட்டி கொடுத்தா 10 மடங்கு வேலை 20 மடங்கு ஆகும்னு எனக்கு இப்பதானே தெரிஞ்சது. அதுவும் ஓ மூலியமா. அப்ப இதெல்லாம் நாடகமா? ஆயுத பூஜை வர வரைக்கும் அவங்களையே நல்லா மாடு மாதிரி வேலை வாங்குவேன். அதுல வர லாபத்துல ஜக்கோ சோப்பு டப்பாவா அவங்களுக்கு கிஃப்டா தருவேன். இது எப்படி? உனக்கு காலம் பதில் சொல்லும். வரேன். போடா போடா, உன்ன மாதிரி பல ஆட்களை பார்த்து தான்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்.